அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவில் இன்று இயல் 2 துணைப்பாடம் முதல்கள் என்று சொல்லக்கூடிய துணைப்பாடத்திற்குரிய கற்பவை கற்றபின் செய்திகள். இது அந்த கதைக்குரிய படங்கள். இந்த படத்தை பாருங்கள். அதில் இருக்கின்ற கற்பவை கற்றபின் இருக்கிற நிகழ்ச்சியை வினாவும் விடையுமாக அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகளையும் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 2 முதல்கள் என்று சொல்லக்கூடிய துணைப்பாட கதையின் கற்பவை கற்ற பின் வினா. உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமண விழாவுக்கு வருகை தரும் விருந்தினர்கள் மரக்கன்று ஒன்று தருவதாக முடிவு செய்துள்ளீர்கள். மரக்கன்று வழங்கும் நோக்கங்களையும் அதனை வளர்ப்பதால் ஏற்படும் பொது நன்மைகளையும் கொண்ட இரு பக்க சிற்றேட்டை உருவாக்குக. மரக்கன்று வழங்கும் நோக்கம். பல தலைமுறைகள் தாண்டி ஏரிக்கரையிலும் ஆற்றங்கரையிலும் நிமிர்ந்து நிற்கும் மரங்களின் பின்னே நமது முன்னோர்கள் மூத்த குடிகளும் வேர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மரத்தின் வேர்கள், கிளைகள், இலைகள் எல்லாமே இயற்கையின் ஆயுள் ரேகை படிந்திருக்கின்றது. காற்றின் மூலக்கூறுகளும் கதிரவனின் ஒளிக்கூறுகளும் மரங்களின் அணுக்களாகின்றன. மண் மண்டலம் உடலாகின்றது. நீரின்றி அமையும் உயிர் ஏது? நீரின்றி அமையும் உயிர் ஏது உலகில்? மரமும் அத்தகையதே. மரங்களே, காடுகளே, நாங்கள் உங்களை உணவாக உண்டோம், பழமாக ருசித்து இலைகள் பறித்து மருந்து கண்டோம், நோய் தீர்த்து ஆயுள் கூட்டினோம். நீங்கள் மரமாக இருந்தபோது எம் புவிக்கு நிழல் தந்தாய். எம் மூத்த குடிமக்கள் விட்டு சென்ற நிழலில் நாங்கள் இளைப்பாறி வருகின்றோம். நாளை எங்கள் பிள்ளைகள் மடியில் விளையாடி கிடப்பார்கள். புவியெல்லாம் மரங்கள் நடுவோம். மரங்கள் காடுகளாக வெப்பம் அதிகரிப்பு, ஓசோன் படலம் பாதிப்பு, பருவநிலை மாற்றம் சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விருந்தினருக்கு மரக்கன்று கொடுத்தல் வேண்டும். அடுத்தது பயன்கள். மரங்கள் நிழலை தருகின்றன. மரங்கள் மழை மேகங்களை ஈர்த்து மழை பொழிவை தருகின்றது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம். தேவை. 1. இந்தியாவில் மேகங்கள் மழை பொழிவதற்கான திறனை இழந்து வருகின்றன. 2. சில ஆண்டுகளில் தண்ணீர் பஞ்சம் மற்றும் அதிக வெப்பத்தினால் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடாக இந்தியா மாறும். 3ஆம் உலகப் போருக்கு நீர் பிரச்சனை முக்கிய காரணமாக இருக்கும். உலகம் வெப்பமயமாதல், உணவு பஞ்சம் அதிகரிக்கும். இந்த மாதிரியான செய்திகளை காணும் பொழுது ஆறறிவு கொண்ட எவருக்கும் பதட்டம், பயம் வரும். இவை அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பது காடுகளை அழித்தும் மரங்களை வெட்டுதல் போன்றவைதான். மரம் நடுவோம், மழை பெறுவோம். வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.